உங்கள் நேரமாக இருக்கிறபடினால இந்த நேரத்தை நாங்கள் எடுக்க விரும்பவில்லை. என்ன நேரம் முடிஞ்சு கொண்டு போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னென்னா எனக்குன்ற ஒரு சாட்சி ஒன்றும் கிடையாது. தீர்க்கதரிசி ஒரு காரியம் சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு 90 வயசு முதிய வரை அவர் சந்திக்கிற வேளையில் அவர் ஒரு நாஸ்திகனாக இருந்தார். அவருடைய சாட்சியின் பேரிலே அவரை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்தினதை குறித்து தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப அவருடைய சாட்சின்னா அவர் நாஸ்திகனாக இருந்தார். அது நீங்க அதிகமான பேர் அந்த செய்தியில நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த மனிதனிடத்துல அவர் போகும் பொழுது இவர் ஒரு வேட்டைக்காரனாக போனார். ரத்தம் எல்லாம் படிஞ்சிருந்த அவருடைய ஷர்ட்டில். அப்ப இன்னொருவர் தான் கூட்டி கொண்டு போயினார். அப்ப அவர்கிட்ட பார்த்து இவர் கேட்கிறார், இந்த வயது போனதான அவர் கேட்கிறார், நீ என்ன ஒரு ஆளை கூட்டிக்கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு. அப்ப அவர் சொல்ல, இவர் எங்களோட போதகர், எங்களோட ஊழியக்காரர். அப்ப அவர் கேட்டார், உனக்கு வெக்கம் இல்லையா, நீ ஒரு போதகனை கூட்டிக்கொண்டு இந்த நேரம் தெரிகிற, நீ அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஆளான்னு சொல்லி அவரை பேசுகிற வேளையில தீர்க்கதரிசி அவரோட போயிட்டு அப்படியே கதை கொடுத்து கொண்டு அப்படியே கதைச்சு கொண்டு வரும் பொழுது அவர் சொல்றார், நான் ஒரு சக்தியைத்தான் விசுவாசிக்கிறது, எனக்கு தேவன் என்ற ஒருவர் இல்லை அப்படின்னு. அப்ப உடனே அவர், இந்த ஆப்பிள் பழங்களை நான் ஒன்றை எடுத்து சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்ப அவர் இந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இந்த ஆப்பிள் மரத்தை குறித்து அவர் பேசுகிறார். இதுக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறது என்று அவர் சொல்றார். அப்ப அந்த சக்தி எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது, நான் சுருக்கமா சொல்றேன், எப்படி வந்ததுன்னு சொல்லி அவர் கேட்கிற வேளையில அவர் சொல்றார், அது எனக்கு தெரியாது, ஆனா அந்த சக்தி வர. அப்ப இவ்வளவு நாளும் எங்க இருந்தது அந்த சக்தி எங்க இருந்தது, அது பூமிக்கு அடியில். அது மீண்டும் எப்படி வந்தது, அப்படி இப்ப வந்து திருப்பி எப்படி அந்த மரத்தும் துடித்து எப்படி அந்த பழம் வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அது எனக்கு தெரியாது என்று சொல்லி அவர் சொல்றார். அதுக்கு பிற்பாடுதான் தீர்க்கதரிசி தன்னுடைய வாயை திறந்து, இது ஒரு பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டது, இந்த பிரமாணத்தை ஆட்கொள்ற ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லும் பொழுது அவருடைய இருதயத்திலே அவர் உடைக்கப்பட்டு அன்றைக்கு கண்ணீர் விட்டு, நிச்சயமாகவே இந்த பிரமாணத்தை கட்டுப்படுத்துகிற ஒருவர் இருப்பார் என்றால் அது தேவனாகத்தான் இருக்க முடியும் அன்றைக்கு விசுவாசித்து அவர் கிறிஸ்துவிடத்துல 90 வயசுல 92 வயசு இடத்துல நினைக்கிறேன் அவரை கிறிஸ்துவிடத்துல வழிநடத்தி அவரை அன்றைக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து கிறிஸ்துவிடத்துல அவரை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதுக்கு முன்பதாக அவர் ஒரு ஜார்ஜியா என்ற ஒரு 9 வருஷமாக வருத்தமாக இருந்த ஒரு சகோதரியை குறித்து இவங்க 2 பேரும் பேசுறாங்க. அவர் பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஒருவர் அங்க வந்திருக்கிறார், இப்படி ஒரு சபை இருக்கிறது, மேலே மிச்ச காலமா அந்த சபை பூட்டப்பட்டிருக்கிறது, அந்த சபையில ஒரு சகோதரி இருந்தா, இப்படி 9 வருஷமாக வருத்தமாக இருந்தா, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பிரணாமண்ட ஒருத்தர் வந்து அவருக்கு ஜெபம் பண்ண பொழுது சுகமா இருந்திருக்கு, நான் எல்லாம் அதை விசுவாசிக்கிறேன் என்றால் அதெல்லாம் அப்போஸ்தலருக்குரிய காலம் என்று சொல்லி அவர் அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர் காரியங்களை பேசி கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக நீர் என்ன அங்க நடந்த சம்பவம் இல்ல, நீர் சொல்றீர், உமக்கு அப்படியா தெரியும் என்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி கடைசி மட்டும் தான் அந்த நபர் என்று சொல்லாதபடிக்கு அவர் காரியங்களை பேசி கொண்டு அவரே சொல்றார், நீர் தான் அந்த நபரா இருப்பீரோன்னு சொல்லி அவர் சொல்றார், ஆம் நான் தான் அந்த நபர் என்று. அல்லேலூயா. இது ஏன் அதை சொல்ற, இந்த காரியத்தை என்னத்துக்காக சொல்றேன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்குள்ள தேவன் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு வரத்தையும் ஒரு கிருபையும் வைத்திருக்கிறார். ஆமே. அந்த கிருபையானது, அந்த வரமானது ஒரு சரியான ஒரு நபரிடத்திலே அந்த மனிதன் போகும் பொழுது அது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற விதமாக அது மாற்றப்படும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் ஒரு காரியமாக இருக்கிறது. உண்மையாகவே அநேகருக்குள்ள உங்களை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவன் ஒரு வரத்தை வைத்திருக்கிறார், ஒரு காரியத்தை ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்காக எழும்பி வந்து கிரியை செய்யும் பொழுது தேவன் அதை கொண்டு சபைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக அதை மாற்றுகிறவரார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏண்டா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவன் ஒரு காரியம் வச்சிருக்கார். அப்படி இல்லாட்டி அவர் தேவன் அல்ல. ஏனென்றால் அது ஒரு விசேஷமான, ஒருத்தருக்கு பாட்டு பாடிக்கக்கூடிய வரம் இருக்கிறது, ஒருத்தருக்கு ஓகன் வாசிக்கக்கூடிய வரம் இருக்கு, ஒருத்தருக்கு போதிக்கிற வரம் இருக்கிறது, ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லுகிற வரம் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் தேவனுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தேவன் ஒரு காரியமாக அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உங்களோட சாட்சியின் பேர்ல தேவன் உங்களை உயர்த்தும்படியாக, அவர் தேவன் உங்களை வெளியிலே கொண்டு வரும்படியாக, நீங்க அந்த சரியான நபரிடத்துல சரியான ஊழியத்தினிடத்துல நீங்க போகும் பொழுது, நீங்கள் காட்சிக்கு வரும் பொழுது கர்த்தர் உங்கள் மத்தியில இறங்கியிருக்கிறார். அல்லேலூயா. இது கிறிஸ்துவுடைய சாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா. உங்களின் சாட்சியின் பேர்ல நீங்கள் கிறிஸ்துவிடத்துல வரலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.